நடக்கின்றார். Hallelujah, hallelujah. Thank you, Lord. Hallelujah. மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். Hallelujah, 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 hallelujah. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Jesus. நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தரே மை துதிக்கிறோம். Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, உம் அன்பு பெரிதையா, உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, உம் அன்பு பெரிதையா. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. ஆண்டவரே, உடைய அன்பிற்காய் நன்றி ராஜா. இந்த காலை நேரத்துடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அம்மா. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. இயேசுவே, உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறி உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறி உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. வானமும் பூமியும் யாவும் மாறிடும், நீரோ வாக்கு மாறாதவர். பெற்ற தாயும் தந்தை மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் தந்தை மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவும் மாறிடினும், நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவும் மாறிடினும், நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகல்
நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே நம்பிடுவே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வம் நீ. உம்மை அல்லாதி பூமி யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ வெறும் பெயர் புகழோ பண ஆஸ்தியும் வீண் அல்லவோ, பரலோகத்தின் செல்வமே என் அரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பொன் வெள்ளியும் பெரும் பெயர் புகழும் பண ஆஸ்தி வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பெயர் புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வம் என் அருமேசு போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வம் என் அருமேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலி பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்த அன்புள்ள ஆண்ட இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. எந்த அன்புள்ள ஆண்ட இயேசுவே நான் உந்தன் நாமத்தை. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவன் பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. Thank you Jesus, hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நன்றி நன்றி, hallelujah. நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. Thank you Jesus. தகப்பனே உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஆமென். மாண்புமிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. மாண்புமிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. உம்மையே புகழ்வேன், உம்மைத்தான் பாடுவேன் முழுவதும். உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடு பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா. எல்லாமே பார்த்து கொள்வே, என் தகப்பன் நீர்தானையா.
எல்லாமே பார்த்து கொள்வே. எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். என் தகப்பன் நீதானையா, எல்லாமே பார்த்து என் தகப்பன் நீதானே, நீரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுதான் சிலுவையில் மட்டும் தன்னை தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நல்ல வெள்ளிக்கிழமை என்று சொல்வார்கள். ஆமென். அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்ததானே. ஆமென். இந்த சிலுவையை நாம் நினைவு கூறுகிற நாள். அல்லேலூயா. பிசாசும் மற்றவர்கள் நினைத்தார்கள், ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சிட்டோம், முடிஞ்சிருச்சு. இல்லை, ஆண்டவர் இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முதல் பிரசங்கத்திலே பேதுரு அவைகளை சொல்லுகிறார். நீங்க சொல்றீங்க, தாவீது, ஆபிரகாம், வேறு யாருடைய கல்லறையும் இன்று திறக்கப்படவில்லை, ஆனால் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஜீவிக்கிறார். அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் எங்களோடு பேசுகிறார், எங்களை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பொன் வெள்ளியோ பெரும் பெயர் புகழோ பண ஆஸ்தியின் வீல் அல்லவோ, பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே நீரே எனக்கு போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு நமக்கு போதும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த ஆண்டவர் அவருடைய சிலுவையின் அன்பை நமக்காக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நாமும் அவருக்காய் வாழ்ந்து நம்முடைய அன்பை வெளிப்படுத்த இந்த காலை நேரத்தில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நம்முடைய சிலுவையை நாங்கள் முழுவதாய் புரிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. அப்பா, எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையை நாங்கள் முழுவதுமாய் புரிந்து கொள்ள கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டின் ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Thank you, Father. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் ஓலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் பிந்தனையா ஒரு குலைந்து சென்றனரே. திருக்கோலம் பிந்தனையா ஒரு குலைந்து சென்றனரே. சென்றனரே. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர்
மலையோரம் கொடுங்கோர் காட்சி கண்டே கண்ணில் வலிந்திடுதே எந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசுவதோ. நமக்காக, உங்களுக்காக, எனக்காக ஆண்டவர் பட்ட பாடுகளை நாம் மறந்து போக வேண்டாம். உலகத்தின் லௌகீக கவலைகளினாலே இந்த கல்வாரி அன்பை விட்டு நம்மை பிரித்து விடாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் பொறுமையோடு ஓடக்கடுவோம். எனக்காக நீ சிந்தின ரத்தம் வீணாய் போகக்கூடாது ஆண்டவர். சர்வ வல்லமை உள்ள தேவன் சிறுமை அடைந்தவராய் கல்வாரி சிலுவை, பாரமான சிலுவை அவரால் தூக்க முடியவில்லை. அதன் மத்தியிலும் எத்தனையோ நிந்தனைகள், அவமானங்கள், அவரிடத்தில் நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள் அவரை மறுதலிக்கிறார்கள். ஓ ஹல்லேலூயா. சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிறுமை அடைந்தவரா நிந்தனை பல சகித்தார். சிறுமை அடைந்தவரா நிந்தனை பல சகித்தார். நிந்தனை பல சகித்தார். கல்வாரி மலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணில் நீர் வலிந்திடுதே இந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசுவதோ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அனாதி தீர்மானத்துக்காய் நன்றி ராஜா, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ் டிவி ஆன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். சபை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டம். இங்கே இந்த சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் முன்னாடி வரலாம். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களாம் இங்கே முன்னாடி வந்துடலாம். ஜென்ஸ் சைடு டீனேஜ் இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் முன்னாடி வரலாம். முன்னாடி உட்காந்துக்கோங்க. ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஃப்ரீயாக டீனேஜ் பசங்களாக இருந்தால் கூட முன்னாடி வரலாம். யூத் பசங்களும் முன்னாடி வரலாம். அதான் நல்லவர். கடந்த வருடத்திலே நாம் மண்டபத்தை எடுத்து செஞ்சோம். இருந்தாலும் இந்த வருடம் வேறு மிக முக்கியமான தேவைகள் இருப்பதினாலே நம்ம வேலை செய்யவில்லை. இருந்தாலும் இந்த காலை நேரத்தில் இந்த புனித வெள்ளியின் மிக முக்கியமான இந்த நாளை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் செய்த எல்லாவற்றையும் சொல்ல வாழ்நாள் இருந்தாலும் போதாது. இப்படிப்பட்ட அந்த நாட்களிலே ஒரு மணி நேரத்தில் எதையுமே நான் என்னால் பண்ண முடியாது, செய்ய முடியாது. இருந்தாலும்
உங்களுடைய நீங்கள் நிறையா பேர் வேலைக்கு லீவ் போட முடியாது அப்படின்ற நிலைமையில் கர்த்தர் உங்களோடு இந்த காலை நேரத்தில் பேசுவாராக. ஆமென். சிலுவையை பார்த்து பரிதாபப்பட கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஆமென். ஆண்டவர், நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் சிலுவையிலே அடி வாங்கி கொண்டு அவருடைய பாரமான சிலுவை தூக்கி கொண்டு போகும்பொழுதும் மரியாளும் மற்றவர்களும் அங்கே இருக்கிற சீஷர்களும் அவரை பார்த்து அழும்போது ஆண்டவர் சொன்னார், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். அல்லேலூயா. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் அப்படி சொன்னாலும் ஆமென், அவருடைய பாரத்தையும் அவருடைய கஷ்டத்தையும் நாம் நினைவு கூறதான் வேண்டும். அல்லேலூயா. அவரே சொல்லிட்டார், போதும் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற ஒரு உணர்வில்லாத ஒரு சந்ததி, சிலுவைக்கு உருகாதவர் எந்த ஒரு காரியத்தையும் பார்த்து அவர்கள் ஆண்டவர் பக்கம் திரும்ப மாட்டார்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த காரியத்தெல்லாம் வாசிக்கிறதுக்கு மத்தேயு நீங்கள் எழுதிக்கோங்க, எழுதுகிறவங்களா இருந்தால் இல்லை குறிக்கிறவர்கள் குறித்து கொள்ளலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் முதல் 27ஆம் அதிகாரம் முழுமையும், இது முழுசும் வாசித்தால் ஏறக்குறைய 40 மினிட்ஸ்லேருந்து 40 நிமிஷம் ஏறக்குறைய ஆயிரும். அதனால் இதை 10:30 மணி சர்வீஸில் நம்ம வாசிக்க போகிறோம். இதை நீங்கள் வீடுகளிலே இல்லை சாயங்காலத்தில் நீங்கள் என்ன பண்ணும்படி வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலிருந்து 46:46 27ஆம் அதிகாரம் முழுவதும் 66ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆமென். அது மாத்திரமல்ல, யோவான் 12ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். அதிலிருந்து சில பகுதிகளை தான் நான் இந்த 10:30 மணி ஆராதனையில் நான் பேச போகிறேன். யோவான் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் விசேஷமாக இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சிலுவையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், சிலுவையிலேருந்து பேச ஆரம்பித்தா பேசிக்கிட்டே இருக்கலாம். அநேக காரியம் வாழ்நாள் முழுவதும் சிலுவையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. ஆமென். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அதனால் சிலுவையை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவையை நாம் பிரதிபலிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். சிலுவையை நாம் பிரதிபலிக்கும்படி, சிலுவையை பார்த்து நாம் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிறதான அந்த பெரிய அழைப்பை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அந்த சிலுவையில் ஆண்டவர் விசேஷமாய் பேசின அந்த 7 வார்த்தைகள். ஆமென். நேற்று சொன்னேன், 12 சீஷர்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆமென். 12 சீஷர்கள் தெரியுமா அப்படின்னா, இன்றைக்கி சபையில் 12 சீஷர்கள் பெயரை தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரி ஃபவுண்டேஷனல் ட்ரூத், ஆமென், அஸ்திபாரமான சில காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும், அவைகளை வாசிக்க வேண்டும். அந்த வகையிலே ஆண்டவராகிய இயேசு பேசின வார்த்தைகள், சிலுவையிலே தன்னுடைய ஜீவன் போகும் நேரத்தில் அவர் பேசின இந்த 7 வார்த்தைகளில் எங்கெங்கே இருக்குது, அது என்னென்ன காரியம், அதை மட்டும் நம்ம பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சாதாரண மனிதர்கள் இறந்து போகும் பொழுதும், அவங்க இறந்த உடனே வீட்டில் வந்தோடனே கடைசியாக என்ன சொன்னார் கேட்குறாங்களா? கடைசியாக என்ன சொல்கிற, ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு உயிர் போகுதுன்னு தெரியுது. அப்போ யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, தேவையில்லாத என்ன காரியங்களை பேச மாட்டார்கள். ரொம்ப முக்கியமான காரியங்கள் அவைகளை ஆண்டவர் சிலுவையில் பேசினதை ஒரு 3 சுவிசேஷ புஸ்தகங்கள் இருந்து ஆதி திருச்சபை இந்த வார்த்தைகளை சரியாய் 1ஆம் வார்த்தை 2ஆம் வார்த்தை என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம், என்னோடு திருப்பலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 23:34. எல்லாரும் வாசிக்கலாமா இந்த வார்த்தைகளை? எல்லாரும் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வரலையா ஸ்க்ரீனில்? லூக்கா 23:34 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஏசாயாவில் இன்னும் பல இடங்களில் வாசிக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன்,
குருத்தொலை ஞாயிறு அன்றைக்கும் சொன்னேன், ஆண்டவராக இயேசுவின் வாழ்க்கை முழுவதுமாய் தீர்க்க தரிசனங்களால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. எங்கே பிறக்கணும், என்ன செய்யணும், இந்தந்த காரியத்தில் என்னென்ன செய்வார் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் தீர்க்க தரிசனமாய் முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு தீர்க்க தரிசனம், அவருடைய வஸ்திரத்தை அவர்கள் சீட்டு போட்டுக்கொள்வார்கள் என்று இருக்கிறது. அதுவும் அப்படியே நிறைவேறியது. ஆமென். மறுபடியும் ஏசாயால வாசிக்கிறோம், யாரும் விரும்பக்கூடாத ரூபம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அடிவின் ரூபத்தை அவர் எடுத்தார் என்று நாம் நேர்த்து பார்த்தோம். அப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் பிதாவாகிய தேவன் முன்குறித்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மில் கரிசனை உள்ள ஒரு நல்ல பிதாவாகிய தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமென். இங்கே வாசிக்கிறோம், இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அல்லேலூயா. யாரை குறித்து இங்கே இதெல்லாம் மேலே வாசித்தீங்கன்னா தெரியும், வாசித்து காட்ப நேரம் இல்லை. அவரை சிலுவையில் அறைகிறார்கள். அவரிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்துகிறார்கள். அங்கே இருக்கிற பிலாத்து அவன் சொல்லுகிறான், இவரிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணேன், ஒரு தப்பு செய்யலையப்பா, என்னான்னு சிலுவையில் அறையிறது இல்லை, இவரை சிலுவையில் அறையணும், எப்படியாவது இயேசுவை தப்பிக்க வைக்கும் என்று வேண்டுமென்று இந்த பிலாத்து எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறான். அவன் சொல்லுகிறான், பண்டிகை தோறும் யாராவது ஒருத்தரை விடுதலை பண்ணுவோமே, அதில் இயேசுவை விடுதலை பண்ணிடலாமே. அல்லேலூயா. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க, பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும். பரபாசை யார் என்று சொன்னால், பல குற்றங்களும் கொலைகளும் பல காரியங்களை, கேவலமான காரியங்களை செய்து சிறைச்சாலைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறான். அங்கே அவங்களுக்கு வேற யாரையும் தெரியல. இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான ஒரு பாவி இந்த பரபாஸ். ஆனால் இந்த பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் மிகுந்த சத்தமிட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. யார் இந்த கூட்டம்? யாருக்காக இயேசு வந்தாரோ, முதல்ல ஆண்டவர் வரும் பொழுது அவருடைய சொந்தத்தில் வந்தார் என்று வாசிக்கிறோம். அவர்களுக்காக வந்தார். அவர்களுக்காக எத்தனையோ காரியங்களை செய்தார். 3.5 வருஷம் இயேசு இந்தியாவுக்கு வரல, சேலத்துக்கு வரல. அவருடைய சொந்த ஜனங்களின் மத்தியிலே அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். வார்த்தை ஊழியம் செய்தார். வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். எல்லாம் செய்து அவர்கள் இயேசுவிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள். அல்லேலூயா. ஆனால் இப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும். ஆமென். சிலுவையில் அரைஞ்சே ஆகணும்னு ரொம்ப பிடிவாதமாக நிற்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பிலாத்து என்ன செய்கிறான்? ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி அவன் கையை கழுவிடுகிறான். இந்த குற்றம், இந்த இரத்த பலி எனக்கு நீங்களாகட்டும் என்று சொல்லி அவன் இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறான். அந்த ரோம போர் சேவர்கள், சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒரு கூட்டம் இயேசுவை பரிகாசம் பண்ணுகிறார்கள். ஒருத்தர் சொல்கிறான், கண்ணை கட்டி வச்சுட்டு சொல்கிறான், பலாறு அரைஞ்சி நீ தான் தீர்க்கதரிசி ஆச்சு, யார் ஒன்று அடித்தான்றதை சொல்லு என்று சொல்லுகிறான். இயேசுவை தீர்க்கதரிசி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க, கடவுள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு ஆண்டவர் உங்களுக்காக எனக்காகவும் அமைதியாக தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் நீதிமான் என்றோ தான் தீர்க்கதரிசி என்றோ அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. இங்கே இருக்கிற எல்லாரும் நினச்சிருப்பாங்க, அற்புதெல்லாம் செஞ்சால் நம்மளை ஏமாற்றிட்டான், அப்படிலாம் என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. அவங்க பேசின எல்லாத்தையும் எழுதுன அந்த வேதம் பத்தாது. சில முக்கியமான குறிப்புகளை மட்டும் ஆவியார் எழுதி வைத்திருக்கிறார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்த இயேசுவுக்கு அவர்கள் செய்த கைமாறு அதுதான். ஆனால் அவர்களை பார்த்து, அட பாவிகளா, இப்படிலாம் பண்ணிட்டீங்களே, உங்களுக்காக நான் என்னென்னலாம் பண்ண, அப்படிலாம் எதுவுமே சொல்ல. இயேசுடைய அந்த இருதயம் இந்த காலை நேரத்தில் நமக்குள்ளே கொடுக்கப்படட்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாக கேட்குறீங்க? கர்த்தர் அந்த இருதயத்தை தருவாராக. ஆமென். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கேட்கிறார். யாரையும் மன்னிக்கும் இருதயம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராகிய இயேசுவை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், இந்த உலகத்தில் எந்த மனிதன் என்னால் மன்னிக்க முடியாது என்று சொல்ல நமக்கு இடம் இல்லை. சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லாமே. அல்லேலூயா. இவங்களை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது, சொல்லவே முடியாது.
ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் நம்மிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். நீங்கள் யாருக்கு நன்மை செஞ்சீங்களோ அவங்க உங்களுக்கு தீமை செஞ்சுருக்கலாம். நீங்கள் அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது, அவங்கள பார்த்து இல்லை, பிதாவை பார்த்து சொல்ல வேண்டிய, ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிற இந்த மன்னிப்பின் இருதயம், அதுதான் ஆண்டவருடைய முதல் வார்த்தை. லூக்கா 23:34. நான் சீக்கிரமாய் சொல்லி கடந்து போகிறேன். லூக்கா 23:43 2வது வார்த்தை. 7 வார்த்தை மொத்தம் ஆண்டவர் பேசினது. 2வது வார்த்தை, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கடினமான நேரம், விசேஷமாக அந்த சிலுவையிலே அவர் பலவிதமான மாம்சத்திலும் பாடுபடுகிறார். எமோஷனலாக, சைக்கலாஜிக்கலாக, எல்லா விதத்திலையும் பாடுபட்டு இருக்கிறாரு. அங்கே 2 கள்ளர்கள் இருக்கிறார்கள். ஒரு கள்ளன், நீ உண்மையான தேவனுடைய குமாரனான இறங்கி வா, உன்னை நீயே ரட்சித்துக்கோ, என்னென்னமோ சொல்கிறான். ஆனால் இந்த பக்கம் இன்னொரு உணர்வுள்ள இருதயமுள்ள ஒரு கள்ளன் இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நம்ம கஷ்டப்பட்டோம், தப்பு பண்ணோம், நம்ம சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க, இவரோ ஒரு பாவம் செய்யாதவர் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, 42வது வசனம், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அல்லேலூயா. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னோடே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. முடியாத சூழ்நிலை மற்றவர்களுக்கு உதவி செய்கிற இருதயம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்டெடுக்க ஆண்டவர் இந்த கல்வாரி சிலுவையிலும் இந்த ஒரு ஆத்துமா வீணாய் போய்விடக்கூடாது என்கிறதானே ஒரு ஆத்தும பாரம், இவைகளை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நமக்கு தருவாராக. வாசிக்கலாம் 3வது வார்த்தை, யோவான் 19 என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 19:26. யோவான் 19:26. அப்பொழுது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தம்முடைய அன்பான சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் கடைசி நிமிடங்களிலே அவருடைய மாம்சத்தில் கொடுக்கப்பட்ட அந்த தாயையும் அந்த குடும்பத்தையும் அந்த பொறுப்புகளையும் ஆண்டவர் தட்டி கழிக்காமல் சரியான நபரிடத்திலே அவைகளை விட்டு செல்லுகிறார். ஆமென். பொறுப்புகளை சரியாய் நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் கொடுத்த பொறுப்பை அந்த இடத்திலே சரியாய் ஆண்டவர் நிறைவேற்றுகிறதையும், தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்கிற அந்த கட்டளையை அவர் நிறைவேற்றுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இயேசு சிலுவையிலே அறையப்படும் பொழுது அவருடைய வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பு உயிரோடு இல்லை, தாய் மாத்திரம் இருக்கிறார்கள். தன்னுடைய வேலை முடிந்து விட்டது, சற்று நிமிடங்களில் உயிர் போகிறது. எல்லாவற்றையும் தெரிந்த இயேசு அவர் நம்பி கொடுக்கிற அவருடைய அன்பாய் இருந்த சீஷனிடத்திலே தன் தாயை ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வார்த்தையை வாசிக்கலாம். மார்க்கு 15:34. மார்க்கு 15:34. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு எலோயி எலோயி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? அல்லேலூயா. இந்த வசனத்தை குறித்து வச்சுக்கோங்க. 34ஆம் வசனம், மார்க்கு 15:34. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு போய் அவர் வியாகுலப்பட தொடங்குகிறார். கெத்செமனே தோட்டத்தில் போய் முகங்குப்புற விழுந்து அழுகிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல பிதாவின் சித்தம் என்னில் நிறைவேறும் என்று வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த சிலுவை, பாரமான சிலுவையை தூக்கணும், என்னெல்லாம் அவமானப்படுத்துவாங்க, ஆணை அடிப்பாங்க, தலையில் முள்முடி வைக்கப்படும், அவருடைய முதுகிலே உழவன் அந்த நிலத்தை உழுந்தது போல உழுந்து விடுவார்கள் என்பது அந்த காரணத்திற்காக அல்ல.
நானும் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறோம் என்று சொன்னார். அல்பா ஒமேகாவுமான தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லா இடத்திலும் 4 சுவிசேஷத்திலும் எல்லா இடத்திலும் அவர் பிதாவே பிதாவே என்று கூப்பிட்டார். ஆனால் இங்கே சிலுவையில் வரும் பொழுது மனித குலத்தின் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டபடியினாலே அவர் தேவனிடத்திலிருந்து, பிதாவாகிய தேவனிடத்தில் இருக்கிற அவருடைய அந்த ஆதியில கொண்டிருந்த அந்த உறவு அங்கே துண்டிக்கப்படுகிறது. அதை இயேசுவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கண்ணீர் விட்டு அழுகிறார், என் தேவனே என்று கூப்பிடுகிறார். ஒரு தடவையும் அவர் பிதா என்ற வார்த்தையை தவிர அவர் எந்த வார்த்தையை யூஸ் பண்ணதில்லை. ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்டும் அவரோடு இருந்த உறவை அவர் துண்டித்து போடவில்லை. ஆனால் சிலுவையில் நம்முடைய பாவத்திற்காக, இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா என்னுடைய பாவத்திற்காக, அல்லேலூயா, இதெல்லாம் நடக்கும் பொழுது இயேசு ஒரு செகண்ட் நினச்சிருந்தா சிலுவையிலேருந்து இறங்கி வந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எனக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும், நாம் இந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரே காரணத்திற்காக நம் மேல் வைத்த அன்பினாலே அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு தான் இருந்தார். மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது, சாபமாய் மாறினார். பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் நம்முடைய பிதாவாகிய தேவன் அவரை பார்க்க முடியவில்லை. தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார், கதறி அழுகிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனையும் சிலுவையில் கொடுக்கிற மகா மேன்மையான அன்பு ஆண்டவருடைய அன்பு. அந்த அன்புக்கு எல்லாரும் கரங்களை தட்டி உதறவன் நன்றி சொல்லாமா? அந்த அன்பை புரிந்தவர்கள், அந்த அன்பை நேசிக்கிறவர்கள் இயேசுவுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருப்பார்கள். இயேசு நமக்காக என்னென்ன செய்தார்னு தெரிந்து கொள்ளாதவர்கள் தான் இயேசுவுக்காக எதையும் செய்ய முடியாது. நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்காக செய்தவைகளை நாம் நன்றாய் புரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இதெல்லாம் இத்தனை செஞ்சிருக்கிறாரே, ஆண்டவருக்காக கொஞ்சம் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாதா? ஆண்டவர் இந்த பூமியை உங்களை வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதே, ஆண்டவர் உங்களை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதே. நிறைய பேர் பாரத்தோடு சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், ஆண்டவருடைய பாரத்தை சுமக்காதே, ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளாத பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு ஒரு நாளும் அது சரியாக இருக்காது. அல்லேலூயா. அப்பா அம்மா படுற கஷ்டத்தை பிள்ளை புரிஞ்சிக்காத பிள்ளை உண்மையான பிள்ளையாக இருக்குமா? உங்கள் வீட்டில் காசு இல்லை, கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டம். அந்த பிள்ளை கேட்குது, எனக்கு ஃப்ளைட்டு வாங்கி கொடு, பைக் வாங்கி கொடு, கார் வாங்கி கொடு. என்ன நினைப்பீங்க? என்னடா நம்ம கடுற கஷ்டம் இந்த பையனுக்கு புரியுதா புரியலையா? இன்றைக்கி ஆண்டவர் ஒரே ஒரு கஷ்டம்தான், ஆத்துமாக்கள் அழித்து போகக்கூடாது, இயேசு சிந்திருந்த ரத்தம் வீணாக போகக்கூடாது. இவ்வளவுலாம் நான் செஞ்சு வச்சிருந்த சிலுவையில் சம்பாதித்து வைத்த ரட்சிப்பு வீணாய் போகக்கூடாது. அது ஒன்று தான் ஆண்டவருடைய ஏக்கம், எண்ணம் எல்லாம். அதை உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுதா? இந்த காலையில் புரிஞ்சுக்கலன்னா ஆவியானோட கேளுங்க. இயேசுவின் இருதயத்தை அவர் தான் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். பிரசங்கம் வெளிப்படுத்த முடியாது. ஏதோ 7 வார்த்தை கேட்குற நாள் இல்லை, ஏதோ குட் ஃப்ரைடேல வந்து போயிட்டோம் முடிஞ்சிச்சு, நம்ம கடமை முடிஞ்சு, அதுக்காக இல்லை. ஆண்டவருடைய அன்பு உங்களை நெருக்கி ஏற வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அடுத்த வார்த்தையை பார்க்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 6ஆம் வார்த்தை. யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு காடி கொடுக்கப்படுகிறது. அதை குடிக்க முடியாது, கசப்பானது. அதை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். வாங்கி அவர் சொல்லுகிறார், முடிந்தது. ஆண்டவர் எனக்காக, பிதாவாகிய தேவன் என்னென்ன காரியத்துக்காக என்னை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தாரோ அந்த எல்லா வேலையும் நான் செய்து முடித்து விட்டேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்முடைய கடைசி நிமிடத்தில் நான் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை, எல்லாம் முடிந்தது. ஆமென். அதை தான் பவுல் இப்படி சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இங்கேயே இருக்க போகிறவங்க இல்லை, பரலோக வாசிகளாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ போகும்பொழுது அந்த கடைசியில் நிறைய பேர் இன்றைக்கி நான் பார்க்குறேன், 80 வயசு 70 வயசு, ஒரு கால் கல்லறையில் இருக்குது, ஒரு கால் உலகத்தில் இருக்குது, எப்போ மரித்து போவேன்னு தெரியாது. அப்போ சொல்கிறாங்க, நான் இனிமேல் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய போகிறேன். எந்திரிச்சு ஃபாஸ்ட்டாக எந்திரிச்சு கீழே உக்காந்தாலே பெரிய விஷயம். 85 வயசில் இவங்க ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறாங்க? வாலிபம் முழுவதையும் உலகத்திற்காகவும் பணத்திற்காகவும் அதன் பின்னாடியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய சபை அப்படி மாறிவிடக்கூடாது என்பது ஆண்டவருடைய பாரம். அல்லேலூயா. உலகத்தில் நம்ம காசு வேணாமா? நிச்சயமாக வேணும். வேலைக்கு போகலாமா? நிச்சயமாக போகணும். அல்லேலூயா. ஆனால் அது எல்லாவற்றையும் பார்க்கலும் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டத்தை ஒரு நாளும் நான் மிஸ் பண்ணாமல் செய்யணும். எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் எனக்குன்னு ஒரு சித்தத்தை எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த சித்தத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் வரட்டும், போராட்டம் வரட்டும், ஏன் இந்த முழு உலகம் என்னை எதிர்த்து நிற்கட்டும், இருந்தாலும் நான் கர்த்தர் எனக்கு வைத்த சித்தத்தை நான் செய்து முடிப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் இப்போ சர்ச்சுக்கு வச்சிருக்கிற திட்டம் என்னன்னா, அந்த 40 நாள் ஜெபம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதில் நம்ம வரத்துக்கு நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். அது மத்தியில் வரும்போது கர்த்தர் சில காரியங்களை, அவருடைய பாரத்தை உங்களோடு ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளுவார். இந்த காலை நேரத்தில் வந்திருக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென். இன்றைக்கும் வராத சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். 19ஆம் அதிகாரத்தில் முடிந்தது என்று சொல்லுகிறார். இந்த ஒரு வாழ்க்கை தான் ஒரு உண்மையான வாழ்க்கை, ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை. ஆயுசு பரிபூர்ணமான வயது என்று சொல்லுவார்களே, 105 வரைக்கும் வாழ்கிறது பரிபூர்ணமான ஆயுசு கிடையாது. ஒரு லாங் லைஃப் தான் பிளஸ்ஸிங்னா, 105 வரையிலையும் ஆண்டவர் அறியாமல் வாழ்கிறது அது வாழ்க்கையே கிடையாது. நீங்கள் 150 இல்லை 250 வருஷம் வாழலாம், இயேசு அறியாமல் வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் பிரயோஜனம் இருக்கிறதா என்று கேட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென். இல்லைங்க, ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், ஆனால் பிதாவுடைய சித்தத்தை எங்களுக்கு செய்ய முடியவில்லை, செய்வதில்லை என்று சொன்னால் அதிலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் நம்மளை எதுக்கு வச்சிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நீங்கள் செய்து முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஏதோ ஒரு நாள் சர்ச்சைக்கு வரதில்லை, ஏதோ ஒரு நாளுக்கு ஒரு காரியத்தை செய்கிறதில்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலையை பொறுப்போடு உண்மையோடும் செய்து ஆண்டவராக இயேசு முடித்தார். அதனால தான் சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று சொல்கிறார். கடைசியாக 7வது வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இந்த 46ஆம் வசனத்துக்கு முன்னாடி இந்த 44 நான் வாசித்து முடிக்கிறேன். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்து தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. ஆமென். அதுக்கப்புறம் இந்த கடைசி வார்த்தை 46வது வசனம், இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கடைசியில் அவர் சொல்கிறாரு, உங்களுடைய கையில் என் ஆவியை கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை ஆண்டவர் பிதாவின் கையிலே ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் முடித்து விட்டு ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் அழுகிறார். எதிர்த்து நிற்கிற கூட்டங்கள் பரபாசை விடுதலையாக்கும் என்று கத்தினவர்கள், இந்த பரபாசுக்கு அந்த சிறைச்சாலை திறக்கப்பட்டது. அங்கேருந்து ஓடோடி வருகிறான் இந்த பரபாஸ். எதற்கென்று தெரியுமா? நான் ஒரு கொடுமையான பாவி, என்னை விட யாரோ ஒரு கொடூரமானவன் ஒருத்தன் இருக்கிறான்,
அதனால தான் இந்த ஜனங்க என்ன விடுதலையாக்கிட்டு அவரை சிலுவையில் அறையும் என்று சொன்னாங்களே, அந்த இயேசுவை நான் பார்த்தாக்க வேண்டும் என்று அவன் சிறைச்சாலையில் திறக்கப்பட்ட ஒரு கதவு திறந்தவுடனே ஓடோடி அவன் முதல் போன இடம் இயேசுவின் சிலுவை. அங்கே போய் அங்கே நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்குறான். அங்கே ஒரு எல்லாரும் செத்து போயிட்டாங்களா சிலுவையில் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு கால்களை, அந்த முழங்காலை உடைக்கிறார்கள். அங்கே இயேசு இறந்து விட்டார் என்றதை சரி செய்யும்படி அவருடைய கால்கள் முடிக்கப்படாது என்று வேதத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவருடைய கால் உடைக்கப்படவில்லை. ஒரே ஒரு போர் சேவகன் அவருடைய விழாவிலே அவன் ஈட்டியை பாய்ச்சுகிறான். கடைசியாக இறந்துட்டார், ஜீவனை ஒப்பு கொடுத்துட்டார். இயேசு சாகவில்லை, அவர் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். யாரும் அவரை கொலை பண்ண முடியல, கொலை பண்ண அதிகாரமும் இல்லை. அவரே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. உயிரையும் கொடுத்த உடனே அவன் கடைசியாக போய் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஈட்டி எடுத்து வந்து விழாவிலே குத்துகிறான். அல்லேலூயா. இந்த விழாவிலே குத்தும் பொழுது அங்கிருந்து ரத்தமும் தண்ணீரும் ஓடி வருகிறது. இந்த ஈட்டி எடுத்து குத்தனுடைய ஒரு கண் பார்வை இல்லாத கண், இயேசுவின் கடைசி சொட்டு ரத்தமும் அந்த தண்ணீரும் அவனுடைய கண்களில் படுகிறது. அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பரபாஸ் அங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறான், இவர் உண்மையான தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் பார்த்தோன்னே முழங்கால் படியிட்டு அதே இடத்திலே தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறான் பரபாஸ். இந்த சிலுவையில் நான் தொங்கி இருக்க வேண்டும், இந்த நடு சிலுவையில் தொங்க வேண்டியவன் நான். எனக்காக தான் இந்த சிலுவை ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஆனால் இந்த சிலுவையில் ஒரு குற்றமும் செய்யாத இயேசு தொங்கி கொண்டிருக்கிறார். இந்த பரபாஸ் அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தைகளை நாமும் சொல்லுவோம். நாமும் அதற்கு தான் ஆயத்தமாக்கப்பட்டோம். ஆனால் இயேசு நமக்கு வர வேண்டிய எல்லா பாவத்தையும் எல்லா தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம் முழங்கால் படியிடலாம், அவரிடத்தில் ஜெபிக்கலாம். இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? ஒரு 2 நிமிஷம், ஒரே நிமிஷம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. எத்தனையோ காரியங்கள் ஒன்று சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் இல்லாதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த புனித வெள்ளை அன்று ஒரு சில நிமிடமாவது கல்வாரி அன்பை நீங்கள் நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் நன்றி சொல்லணும். 2வது காரியம், அந்த சிலுவையின் வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன், என்னை பின்பற்ற விரும்புகிறேன். சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. அதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். இந்த வருடத்தில் எத்தனையோ காரியம் நீங்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் ரத்தம் ஒரு விசையாக என்னை கழுவட்டும், சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தமாக்குகிற பரிசுத்தமாக்குகிற இயேசுவின் சிலுவையின் ரத்தம் நம்மை தொடட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சொல்லாமா? எல்லாரும் நன்றி பலிகளை ஏறெடுக்கலாம். ஆவியானவர் உங்களுக்கு என்னென்ன காரியத்தை ஞாபகப்படுத்துகிறோம் அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. 2வது ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்க. ஆண்டவரே, நான் இந்த வார்த்தைகள் இப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் இந்த காரியத்தை இப்படி செஞ்சிருக்கக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய வழியில் நான் நடக்காமல் பல நாட்கள் என் சுயமும் மாம்சமும் விரும்பினதை நான் செய்திருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. வெளியே தெரியாத எத்தனையோ பாவங்கள், சிந்தையிலே செய்த பாவங்கள், அவைகளுக்காக நாம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். மீண்டும் மீண்டும் நாம் திரும்ப திரும்ப பாவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இயேசுவை சிலுவையில் மீண்டும் மீண்டும் அடியாதபடி எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. என்னை கழுவும் இரத்தத்தாலே சுத்திகரியும்
உம்மாவியாலே என்னை கழுவும், இரத்தத்தாலே சுத்திகரியும். உம்மாவியாலே உம்மை போ என்னை மாற்றிடும். உம்மை போ என்னை மாற்றிடும். ஆண்டவரே, உம்மை போல் என்னை மாற்றும். ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி அன்பு எங்களை ஒரு விசையாய் பற்றி பிடிக்கட்டும். Thank you, Lord. Hallelujah. என்னை தள்ளாதிரும், சுத்த ஆவியே விலகாதிரும். என்னை தள்ளாதிரும், சுத்த ஆவி விலகாதிரும். பரிசுத்த இருதயம் எனில் தாருமே, நிலைவரமாவியை புதுப்பியுமே. பரிசுத்த இருதயம் எனில் தாருமே, நிலைவர ஆவியை புதுப்பியுமே. உம்மை போ என்னை மாற்றிடு, உம்மை போல் என்னை கழுவும், இரத்தத்தாலே சுத்திகரியும். உம்மாவியாலே உம்மை போல் என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனையோ காரியங்களை நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பதில் தந்து கொண்டே இருக்கிறார். இது ஒரு முக்கியமான ஜெபம். உம்மை போல் என்னை மாற்றும். இன்னும் ஒரு ஸ்டெப், இன்னும் ஒரு ஸ்டெப். உம்மை போல நான் மாறின ஆண்டவரே, அப்படி நீங்கள் உண்மையாலுமே ஜெபிப்பீங்கன்னா, ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த இந்த புனித வெள்ளி அன்று நீங்கள் நிச்சயமாய் சொல்ல முடியும், ஆண்டவரை போல என்னை கர்த்தர் மாற்றிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றியிருக்கிறார். என்னுடைய சித்தம் அல்ல, பிதாவின் சித்தத்தையே செய்ய. உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என்னுடைய போஜனம். அதுதான் என்னுடைய உணவு. ஆண்டவரே, ஒரு நாள் கூட உங்கள் சித்தம் இல்லாமல் நான் என் வாழ்க்கையில் என்னுடைய காரியங்களை செய்யக்கூடாது. நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. பரிசுத்த பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் கூட்டிக் கொண்டு வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவரே, ஆவியானவரே, ஒரு புது இருதயத்தை தேவன் சிருஷ்டிப்பீராக. இந்த நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு புதிய வாழ்க்கை அவர்கள் துவங்க. ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்க. ஒரு புதிய மனிதனாய் இந்த இடத்திலிருந்து வெளியே போகத்தக்கதாக உம்முடைய இரத்தம் எங்களை கழுவட்டும். ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தட்டும். நீர் மாற்ற முடியாத இருதயம் என்று ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நீங்க சுத்தம் பண்ண முடியாத பாவம் என்று ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்மை போல மாற்றும். ஆண்டவரே, கல்வாரி சிந்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. சிலுவையில் வாட்டி பதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில்
அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் அன்பு பெரிதே. இயேசு அப்பாவும் அன்பு பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகின்றோ, தந்து விட்டோ அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், எங்களுடைய கையில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இன்னும் மாற வேண்டியவர்கள் எத்தனையோ இருக்கிறது ஆண்டவரே. இன்னும் பரிசுத்தமாக வேண்டிய காரியங்கள் எத்தனையோ இருக்கிறதப்பா. வரத்தந்த காலை நிறுத்தங்களை தொடட்டும். எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே, உம்மை போலவே என்னை மாற்றுவதற்காகவே தன் ஜீவனை கொடுத்தீரப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். நீங்க விட்டு கொடுக்காம ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது. ஆண்டவரே, என்னை உருவாக்கும், உடைத்து உருவாக்கும் என்று கேட்காமல் கர்த்தர் இந்த வேலையை செய்யவே மாட்டார். பிரியமானவர்களே, இந்த காலையில நேரத்தை நீங்க உண்மையா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க சொல்ல வேண்டிய ஜெபம், ஆண்டவரே என்னை உடைத்து உருவாக்கும். எத்தனை முறை உடைக்க வேண்டுமோ உடைங்கப்பா. எங்களுடைய நோக்கம் எல்லாம் உம்மை போல் நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. அதற்காக எதையும் நாங்கள் தாங்கிக் கொள்ள சகிக்க இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. யோவானிலே வாசிக்கிறோம், நீங்கள் அன்பாய் இருப்பதினால் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளுவார்கள். அப்பேற்பட்ட உண்மையான தூய்மையான உம்முடைய அன்பை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர் இருதயத்திலும் பரிசுத்த ஆவியான ஊற்றும்படி நான் ஜெபிக்கிறேன், வேண்டுகிறேன் அப்பா. எனக்குள்ள அப்படிப்பட்ட அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் அப்படி ஊற்றுங்க. எங்க சபை மக்களுடைய இருதயத்தில் உண்மையான அன்பு ஊற்றப்படட்டும். உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றும். நீர் எங்களுக்காய் சிலுவையில செய்த அந்த மகா மேன்மையான தியாகத்துக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து இந்த ஜெபங்களின் நாளைக்கு இருக்கிற ஜெபத்தை தேவன் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னால் வர முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க 2வது 10:30 மணி நடக்கிற சிலுவை தியான முகாமிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். God bless you.